தங்கலான் சொன்ன மாதிரி 10,000 BC, அப்போகலிப்டா இந்த மாதிரியான படங்கள் நம்ம மைண்டுக்கு வந்து போகுதுன்னு சொல்லணும். தங்கலான் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் படத்தோட ட்ரைலருமே வந்து தங்கமாக வந்திருக்கு. ஸோ அதே குவாலிட்டியோட படமும் வந்து தரமாக வரும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், பா ரஞ்சித் அவங்களுடைய இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் அவங்களுடைய நடிப்பில் தங்கலான் வந்து ஆகஸ்ட் 15 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ட்ரைலர் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ட்ரைலரோட டியூரேஷன் 2 minutes 10 seconds வந்து இருக்குது. அண்ட் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது, அதாவது டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தாங்க தங்கலான் இல்லையா, ஸோ தங்கமாக தான் இருக்குது ட்ரைலர்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், கேமரா டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எந்த அளவுக்கு மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஈச் ஃப்ரேம், அதாவது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் ஆர்கே செல்வா அவருடைய அந்த கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நின்று பேசுதுன்னு வந்து சொல்லலாம். அண்ட் எஸ்எஸ் மூர்த்தி அவர்களுடைய அந்த ஆர்ட் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா இடத்துலையுமே உண்மையாகவே அந்த காலத்தில் போய் ஷூட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க வைக்க தோணுது. அது கூடவே கிஷோர் குமார் அவர்களுடைய அந்த சினிமாட்டோகிராஃபியும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பா ரஞ்சித் அவர்களுடைய தங்கலான் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து காட்டியிருக்காரு அவருடைய கேமரா மூலயமா. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சியான் விக்ரம் அவரை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து அவர் என்ன மாதிரியான ஒரு ஆக்டர் அப்படின்றத தொடர்ந்து நிறைய இடத்துல வந்து பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அதாவது இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்தா அப்படியே அந்த மனுஷன் வாரி துண்டு போயிடுவார்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது எல்லாரும் உயிரை கொடுத்து நடிப்பாங்க அப்படின்னா சியான் விக்ரம் அவர்கள் உயிரை மட்டும் இல்லை, உடம்பு, அதாவது உடலையும் கொடுத்து நடிப்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்து மனுஷன் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிதாமகனில் சித்தன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த கேரக்டர் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக பேசி ஒரு நடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள், முக்கியமாக மாளவிகா மோகன் அவங்கள பார்த்து இவங்க என்னப்பா நடிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. பேட்டை, மாஸ்டர் இந்த படம்லாம் பார்த்து, முக்கியமாக மாறன் படம் பார்த்தும் வந்து சொல்லியிருப்பீங்க. ஆனால் தங்கலான் ட்ரைலர் பார்த்தாலே தெரியுது அவங்களுடைய கேரக்டர் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் நானும் நடிகை தாண்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அவங்க பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்வதி சும்மாவே அவங்க வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் கலக்குன்னு கலக்குவாங்க. இதில் ட்ரைலரில் ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து பேசுகிற மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. அந்த சீன்ஸை பார்க்கும்போதும் தெரியுது அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி, அதாவது பா ரஞ்சித் அவங்களுடைய படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அதில் ஹீரோ, ஹீரோயின், வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய கேரக்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்க் கொடுத்து அவங்களோட கேரக்டரைசேஷனும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பார். அண்ட் ஸ்க்ரீன் பிளேயும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக இருக்கும். இது மூலயமா அந்த படத்தோட அந்த நகர்வு இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கரமாகவே இருக்கும். அதுவும் இந்த தங்கலான் படத்தில் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு வந்து தெரியுது. அதை தாண்டி ட்ரைலர் பார்க்கும்போது நமக்கு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அதாவது 10,000 BC ஆகட்டும், அப்போகலிப்டான்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தங்கலான் படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு விஷுவல்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அண்ட் படத்தோட காஸ்டியூம் டிசைனர் பற்றி கூட நம்ம மென்ஷன் பண்ணுற அளவுக்கு, அதாவது ஏகன் ஏகாம்பரம் தான் வந்து காஸ்டியூமர், அவருடைய காஸ்டியூம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பேசுது. அண்ட் ட்ரைலர் பார்க்கும்போதே வந்து படத்தோட கதை என்னவா இருக்க போகுது அப்படின்றதும் வந்து கிட்டத்தட்ட தெரியுது. அதாவது வந்து பிரிட்டிஷ் அந்த டைமில், அதாவது அவங்க வந்து நம்மளை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் நடக்கிற ஒரு உண்மை கதையாக தான் வந்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப், அதாவது கேஜிஎஃபோட உண்மை கதை இதுதான், ராக்கி பாய்லாம் என்னப்பா நம்ம சியான் விக்ரம் வந்து நடிக்க போகிறாரு பாரப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. அந்த டைமில் என்ன உண்மையாக நடந்தது அப்படின்றத எடுத்து காட்டியிருக்காங்க இந்த தங்கலான் படத்தில். கூடவே அதுதாங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷ் நம்மளை வந்து ரூல் பண்ணுறாங்களே, அந்த டைமில் வந்து ஒருத்தவங்க கிட்ட வராங்க. அதுதான் நம்ம சியான் விக்ரம் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய கேங். அந்த கேங் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணணும், அதாவது தங்கத்தை தோண்டணும் அப்படின்னு சொல்லாமல், அதாவது அந்த சுரங்கத்தை வந்து தோண்டணும் அப்படின்னு சொல்லாமல் ஒரு வேலை இருக்குது, அது உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். பொதுவாக ஹீரோக்குனே இருக்கக்கூடிய ஒரு ஆர்க்கில் யாருமே அந்த வேலையை பண்ண முடியாது, ஹீரோவால் மட்டும்தான் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி சியான் விக்ரம் அவங்களுடைய கேங் கிட்ட அந்த ஊரில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அவங்க சந்திக்கிற அந்த என்ன சொல்கிறது, அங்கே நடக்கிற சம்பவங்களாகட்டும், அங்கே அவங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் வருது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இது நம்ம பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணால் நல்லதா இல்லையா, அப்புறம் அங்கே இருக்க மக்கள், அதாவது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாளவிகா மோகன் அவர்கள் வந்து ஒரு சூனியக்காரியாக வராங்க அப்படின்ற மாதிரி, அதாவது ஆர்த்தி அப்படின்ற மாதிரி நம்ம சியான் விக்ரம் அவர்களே வந்து ரிவீல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலர் பார்த்து நான் கெஸ் பண்ணேன். அண்ட் முக்கியமாக ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள், அதாவது 1001 ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பிதாமகன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 10,000 BC,
அப்போகலிப்டா இந்த மாதிரியான படங்கள் நம்ம மைண்டுக்கு வந்து போகுதுன்னு சொல்லணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது சியான் விக்ரம் அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நாளாகவே சியான் விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் அதாவது ப்ரீயாடிக்கல் ஃபிலிம்லாம் வந்து நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது கரிகாலன் ஒரு படம் வந்து பண்ணுறாரு, கர்ணன் அப்படின்னு ஒரு படம் வந்து பண்ணுறாருன்னா டீசர் மோஷன் வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க. பட் அதெல்லாம் வந்து நடக்குமா, நடந்துட்டுருக்கா அப்படின்றது தெரியல. ஆனால் தங்கலான் வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரியே வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கணேஷ் கோவிந்தன்.